அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அன்புள்ள கன்னியா ராசிக்காரர்களுக்கு வரும் சனி பெயர்ச்சி எப்படிப்பட்டதாக அமையுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாமா? கன்னியா ராசிக்காரர்கள் மகா புத்திசாலிகள், அறிவு கூர்மையானவர்கள். எவ்வளோ வயசாக இருந்தாலுமே அவள் இளமையாகவே இருப்பாள். ரொம்ப அழகாக இருப்பாள், இளமையாக இருப்பாள். வீட்டை அவ்வளோ அழகாக வச்சுப்பாள். அவள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கன்னியா ராசிக்காரர்கள் வீட்டின் மேலே, அதாவது தான் வாழற வீட்டின் மேலே ரொம்ப அக்கறை எடுத்து ரொம்ப அழகாக வச்சுப்பாள். கிச்சனில் போய் பார்த்தா அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். பாத்திரங்களெல்லாம் அடுக்கி வச்சுருக்கும், சிங்கெல்லாம் பளபளன்னு இருக்கும், கலை நயத்தோடு இருக்கும். அங்கங்கே ஒரு பூங்கொத்து சொருகி வச்சுருப்பா ஸ்டைலாக. அங்கங்கே ஒரு பழமோ காயோ இருக்கிற மாதிரியான படங்கள்லாம் தொங்கின்னு இருக்கும். இந்த மாதிரியா ஹால் கேட்கவே வேண்டாம். ரொம்ப நன்னா இருக்கும். ஹால்லாம் ரொம்ப நன்னா அலங்கரித்து வச்சுருப்பாள். அந்த வீட்டில் பக்தி மனம் கமழும். நல்ல ஸ்லோகங்கள், நல்ல பாட்டுகள், நல்ல ஊதுவத்தி மனம், நல்ல ஆன்மீகமான நல்ல ஒரு கோவிலுக்கு போனால் எப்படி இருக்கும், ஒரு மன நிம்மதி கிடைக்கிறது இல்லையா? அந்த மாதிரி கன்னியா ராசிக்காரர்கள் வீட்டுக்கு போனாலே நமக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு பரிபூர்ணமாக, ஒரு திருப்தியாக, ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவர்களும் கலகலப்பாக சிரிச்சுண்டு சந்தோஷமாக இருப்பா. யார் வந்தாலும் யார் போனாலும் அவளை மூஞ்சி சொல்லிக்காமல் அன்பாக கூப்பிட்டு உபச்சாரம் பண்ணுவாள். நல்ல விதத்தில் நடத்துவாள். கொஞ்சோண்டு கூச்ச பிராணிகள் அவள். ஆனால் சின்ன வயசில் அவ்வளோ கூச்ச பிராணிகளாக இருந்தாலும் கொஞ்சம் பெரியவளாக இன்னும் கலகலப்பாக எல்லோருடையும் நல்லா மிங்கிள் பண்ணுவாள். நல்லா எல்லாரையும் அன்பாக பழகுவாள். இந்த கன்னியா ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவி பண்ணி அவளையே நல்லா சிறப்பாக கொண்டு வந்துடுவாள். அது எப்படி அப்படின்னா, எனக்கு ஒரு 50 ரூபா கொடு அப்படின்னு கன்னியா ராசிக்காரர்கள் போய் நான் கேட்டோம்னா 50 ரூபா கொடுக்க மாட்டேன். என்ன இப்போ தானே உதவி பண்ணுவா சொன்னுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்படி உதவி பண்ண மாட்டாவா. அந்த 50 ரூபாயை யார் கேட்டாலோ அவள் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு அவள் வழி சொல்லி கொடுப்பாள். கண்ணா, இன்றைக்கி 50 ரூபா உனக்கு கொடுத்துட்றேன், லைஃப்லாம் உனக்கு யார் 50 ரூபா கொடுப்பாள்? அதாவது வழிகாட்டிகளாக அமைவார்கள். நீ இப்படி பண்ணு, உனக்கு இது கிடைக்கும், அப்படி பண்ணு, அது கிடைக்கும் அப்படின்றத அதை வழிகாட்டுதலாக அவள் மற்றவர்களுக்கு சிறப்பாக வழிகாட்டி உதவுவாள். ரொம்ப பளிச்சுன்னு நல்ல உடைகளை, தூய்மையான ஆடைகளை உடுத்திப்பா. பளபளன்னு உடுத்திப்பான்றது கிடையாது, இருந்தாலும் பளிச்சுன்னு உடுத்திப்பா. நல்ல ஒரு இன்முகத்தோடு வரவேற்பா. எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் தன்னோட புத்தி சாதுரியத்தினால அதை நல்லா வீழ்த்தி அவள் வெற்றி வாகி சூடுவாள். கலர் சோப்பாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலுமே கூட பார்க்க கலையாக நல்லா அழகாக நல்லா இருப்பாள். இவர்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதமும் நிறைய உண்டு. இப்படிப்பட்டவர்கள் பிரச்சனைகளெல்லாம் இந்த சனி பயிற்சி காலத்தில் பகவான் அனுகிரகத்தினால தீர்ந்து நன்னா இருக்க போகிறார். இவளுக்கு இப்போ 7ஆம் வீட்டில் இந்த சனி பகவான் வரே. எப்போ வரே அப்படின்னா 2025 மார்ச் 29 இரவு 11 மணிக்கு சனி பயிற்சி ஆகும். இவ்வளோ முன்கூட்டியே எதுக்கோதான் சனி பயிற்சி பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்குறா. அதுக்கும் நான் பதில் சொல்லணும் இல்லையா? ஏன்னா மற்றவர்களுடைய சந்தேகத்தை கரெக்டாக தீர்த்து வச்சாதுன்னு அவள் ஒரு சந்தோஷம். அதனால தான்
இப்போ குரு பகவானோ சனி பகவானோ யாராக இருந்தாலுமே கூட அவள் வந்து ஒரு ராசிக்கு போகிறதுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியாகவே அந்த ராசியினுடைய பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுபோல் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு போகிறான்னா போயும் ஒரு 4 மாதங்கள் அந்த பலன்களே தான் நடந்துட்டுருக்கும். அப்படி 4 நாள் 8 மாதங்கள் அந்த அளவுக்கு போகாட்டா கூட ஒரு 4-5 மாதங்கள் முன்ன பின்னுக்கு நம்ம பலன் சொல்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக அமையும். ஏன் அப்படின்னா இப்போ கன்னியா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல டைமாக இருக்குது. பணங்காசுகளுக்கு குறைவில்லை. நல்ல ஆயுள் ஆரோக்கியம் இந்த ஐஸ்வர்யம் நல்ல சந்தோஷத்தோடு இருந்துருக்கா அப்படியே தான் இருக்க போகிறா. ஒரு வேளை பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டது அப்படின்னா கூட இப்போ நான் இந்த ஜோதிடத்தில் நீங்கள் பணத்தை எல்லாத்தையும் சேமித்து வச்சுக்கோங்கோ அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் இல்லையா? இப்படி சொல்கிறதுனால அவள் அந்த பணத்தெல்லாம் சேமித்து வச்சுப்பாள். ஏற்கனவே கெட்டிக்கார ஆவாள். ஏற்கனவே பணம் காசுகளெல்லாம் தாம் தும்தழக்கா பண்ணாமல் சிக்கனமாக செலவழித்து நாளை மறுநாள் அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து நல்லா வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்வாள். ஆனாலும் இப்போ 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரப்போகிறார். 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்தாலும் 7ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவானுக்கு ஆட்சி விடுறது. சனி பகவானும் இவாளுடைய கன்னியா ராசி புத பகவானுக்கு சிநேகிதந்தான். அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானும் சாதுவான கிரகம்தான். தவிர ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே நடக்க போகிறது. அதோட இன்னும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா கும்பத்திலேருந்து சனி பகவான் மீனத்துக்கு வரார், குரு வீட்டுக்கு சனி பகவான் வரார். அதன் பலன் சொல்கிறதுக்கு இப்போ இல்லை. ஏன்னா மீன ராசியில் இப்போ 5 கிரகம் 6 கிரகம் வந்து உட்காந்துக்க போகுது. சூரிய பகவான், சந்திர பகவான், சனி பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய வீடு, ராகு பகவான், இப்படி 5-6 கிரகங்கள் ஒன்றா வந்து உட்காந்துக்கிறதுனால ஒன்று கொடுக்க கெடுதல ஒன்று கொடுக்க விடாது. அதே நேரத்தில் ஒன்று கொடுக்கக்கூடிய நல்லதையும் ஒன்று கொஞ்சம் தடுக்கும். இப்படி தான் கொஞ்சம் பலன்கள் முன்ன பின்ன மாறுபட்டு தான் வரும். இருந்தாலும் கெடுதல்கள் வராது. கெடுதல்கள் வராது. ஆனாலும் இன்னும் 2 நாட்களில் கனமழை பெய்யும் அப்படின்னு வானொலியில் அறிக்கை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு குடையோ எடுத்துட்டு ஒரு ரெயின் கோட்டையும் போட்டுட்டு அந்த மழையை நனையாமல் இருக்கிறதுக்கு ஆயத்தமாக வெளியில் போகிறோம். அந்த மாதிரிக்கா இந்த மாதிரி இந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கோ அப்படின்னு சொல்கிற வழிகாட்டி தான் ஜோதிடமே தவிர இதில் சொல்கிறதெல்லாம் அப்படியே 100க்கு 100 அப்படியே தான் நடக்கணும், இல்லை 100க்கு 100 அப்படியே நடக்கவே நடக்காதுன்றது கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே சொந்த ஜாதகங்கிறது ஒன்று உண்டு. சொந்த ஜாதகம்ன்றது 12 கட்டங்கள் அடங்கிடுது. அதில் 9 கிரகங்கள் இருக்கும். அந்த 9 கிரகங்கள் அவளுடைய ஜாதக கட்டத்தில் எந்தெந்த இடங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான பலன்கள் வந்து நம்ம பார்த்துக்கணும். அந்த ஜாதகம் வந்து நல்ல சொந்த ஜாதகம் நல்ல ஒரு உயர்ந்த ஜாதகமாகவோ அல்லது வந்து நல்ல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள்லாம் உள்ள ஜாதகமாகவோ இருந்ததுனாக்க இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி இதனுடைய பலன்களெல்லாம் ஏதோ துளி காட்டுட்டு அதை மட்டுக்காக போயிடும். அந்த பலன்களே வந்து நமக்கு சாதாரணமாக இருந்தது, இல்லை ரொம்ப சுமாராக இருந்தது அப்படின்னா இப்போ வர பலன்களில் கொஞ்சம் அதிகமான கஷ்டங்களோ நஷ்டங்களோ நமக்கு ஏற்படும். இப்படிலாம் வச்சுட்டு தான் ஒரு ஜாதகத்தை வந்து பார்த்து சொல்லணுமே ஒழிய குரு பெயர்ந்தது அதனால் இது வந்துடும், சனி பெயர்ந்தது இதனால் இது வந்துடும், சுக்கிரன் இந்த பக்கத்துக்கு வந்துவிட்டு அதனால் அந்த மாதிரி ஒரு ஜோதிடம் சொன்னால் அதில் வந்து பரிதம் இருக்காது. போராத்துக்கு ராசி பலன் தான் இது. நீங்கள் கன்னியா ராசி, ஆனால் நீங்கள் என்ன லக்னமாக வேணாலும் இருக்கலாம். அந்த லக்னாதிபதிக்கும் இப்போ சனி பகவான் போயிருக்கிற அந்த லக்னாதிபதிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், நிறைய இருக்குது. அதனால் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து
ஓரளவு இப்படி இருக்கும், ஓரளவு இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எந்த ஜோதிடராலுமே சொல்ல முடியும். ஏன்னா ஜோதிடர்கள் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கா, நிறைய படிச்சிருக்கா, கடவுளோட அனுகிரகத்தினால அவளுக்கு நிறைய தெரியுது அப்படிங்கிறத வச்சு ஜோதிடம் சொல்லுகிறார்களே ஒழிய யாருமே கடவுள் இல்லை, எல்லோரும் மனுஷாதான். அதனால் ராசி பலன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு 50% நிச்சயமாக பலிக்கும். மீதி 50% அவ்வளோ சொந்த ஜாதகத்தை வச்சு தான் பலிக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த கன்னியா ராசிக்காரர்கள் ஏற்கனவே புத்திசாலிகள், சாமர்த்தியசாலிகள், பிறருக்கு வாழத்துக்கு வழிகாட்டுறவர்கள், இப்பேற்பட்ட அறிவு ஜீவிகள், இப்படிப்பட்டவர்கள் இப்போ இந்த மார்ச் மாதம் 2025-29 அப்புறமா புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கெல்லாம் ஆரம்பிக்க வேண்டாம். எப்பவும் இருக்கிற தொழிலையே நம்ம செஞ்சுட்டு போகலாம். அதை கொஞ்சம் விருத்தி பண்ணிக்கலாம், அதை கொஞ்சம் விரிவாக்கிக்கலாம். வழிய புது தொழில்கள் தொடங்க வேண்டாம். அதுபோல் இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு யானை கொட்டி நான் வீடை கட்டினேன், நான் வாசனை கட்டினேன் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியாக நடந்துக்க வேண்டாம். நான் இப்போ 1 கோடியே 10 லட்சத்துக்கு வீடு கட்டிட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? மீன் நாட்கள் எப்படி ஓட்டுறது? அதுக்கு இஎம் கட்டுறதுக்காக போயிட்டே இருக்குமே. அந்த மாதிரி இல்லை, கடன் உடனெலாம் வாங்க வேண்டாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு கட்டுறதெல்லாம் இப்போ பண்ண வேண்டாம். அந்த மாதிரிக்கெல்லாம் இப்போது நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நடந்துக்கலாம், இப்போ 4 மாதத்துக்குள்ளே நடந்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே வழிய மற்றபடி இந்த 7ஆம் இடத்துக்கு, அதாவது கண்டக சனி அப்படின்னு சொல்கிறது இல்லையா, இந்த கண்டக சனி அப்படின்றது கொஞ்சம் தடங்கல்கள் படுத்தும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர வேண்டியிருக்கும். வேறு எதுவுமே பண்ணாது இந்த கண்டக சனி அப்படிங்கிறது. கொஞ்சோண்டு உடம்பு கொஞ்சம் முடியல, தலையணுவது காலணுவது, டாக்டர் வந்து ட்ரேஸாக இருக்குப்பா அவனுக்கு சர்க்கரை அப்படின்னா முன்னே உஷாராக இருக்கும். ட்ரேஸாக தானே இருக்குது, அதனால் என்ன இப்போதைக்கு சர்க்கரை போட்டு சாப்பிட்டுக்கலாம், 2 ஸ்வீட்டை உள்ளே தள்ளலாம், அப்புறம் நிறைய வந்தால் அப்புறம் ஊசி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அலட்சியமாக இருக்கக்கூடாது. எதுலேயுமே நம்ம அலட்சியமாக இல்லாத எச்சரிக்கையோடு நம்ம இந்த நாட்களை ஓட்டிட்டு போகணுங்கிறத கன்னியா ராசிக்காரர்களுக்கு கிரக குறிகள் தெரிவிக்கிறதுகள். நீங்கள் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கிறவா, எந்த பொருளையும் அதனது இடத்துல க்ளீனாக அழகாக வச்சுருக்கிறவா, உங்களுடைய குடும்பம் வந்து குதூகலமாகவே இருக்கும். யாருன்னா ஒருத்தரை கோச்சிருந்தாலும் கணவனோ மனைவியோ இன்னொருத்த சிரிப்பு மூட்டி அந்த அந்த சகஜத்துக்கு வந்துடுவோம். அப்படியே கோபமாகவே உங்கள் குடும்பத்தெல்லாம் இருக்காது. குழந்தை குட்டிகளாமல் இன்னும் கலகலப்பாகவே இருக்கிற மாதிரியான நல்லதொரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வங்கோ. நான் மாமியார் மெச்சின மருமகனா, மாமியார் மெச்சின மருமகளாக இருப்பாள். இந்த ராசி மருமகளாக இருந்தால், மாமியார் இருந்தால் கேட்கவே வேண்டாம். மகாலட்சுமியாட்டம் அவள் வீட்டில் இருந்தாலே ஒரு சௌக்கியம் சந்தோஷம் அளவில் தான் அவர் பழைய தவிர வேறு எதுவும் முணமுணக்கிற மாமியாரோ, குறை சொல்கிற மாமியாரோ, கோச்சிக்கிற மாமியாரோ போல இருக்க மாட்டா. இதெல்லாம் அந்த குடும்பமே நல்லாவே குதூகலமாகவே இருக்க போகுது. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வந்து நான் கொடுக்க போகுது அப்படின்னாக்கா, இந்த சனி பயிற்சி வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த கண்டக சனியை பார்த்து நீங்கள் பயம் நினைக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. முடிஞ்சால் ஒரு நவகிரக ஹோமம் பண்ணிடுங்க. காசு பணம் இருக்கிறவா ஒரு நவகிரக ஹோமம் ஒன்று பண்ணிடலாம். காசு பணம்னா நிறைய இல்லை அப்படின்னு இருக்கிறவா வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்ல உடைகள், உணவு எல்லாம் கொடுத்து உதவணும். உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ மாமியாரோ மாமனாரோ வயதானவர்கள் இருந்தால் அவர்களை அழைச்சிட்டு வந்து உங்களோட கூட வச்சுக்கோங்க. அதுவே சுபிக்ஷமாக ஆகும். ஏன்னா முதியோர்களுக்கு வந்து பார்த்துட்டோம்னாக்க சனீஸ்வர பகவான் கெடுதலே பண்ண மாட்டார். அப்படி முதியோர்கள்லாம் இல்லை அப்படின்றவோ முதியோர் இல்லத்துக்கு போய் அவர்களுக்கு ஏதான சாப்பிட்றதுக்கு உடை, உணவு இதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. தவறான பாதைக்கு போகிறவா இல்லை நீங்கள் இருந்தாலும் இந்த டைம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, பரவாயில்ல அதனால என்ன இப்போ யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொடுக்கும். அந்த மனநிலையெல்லாம் இப்போ நமக்கு தேவையானது இல்லை. நமக்கு எந்த தவறான ஒரு
நட்புகளும் தவறான ஒரு பழக்க வழக்கங்களும் அவசியமானது இல்லை அப்படிங்கிறத நம்ம ஜாக்கிரதையாக இந்த டயத்தில் நம்ம இருக்கணும். அதில் உறுதியாக இருந்துட்டால் அது ஒன்றே இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு கெடுதல்களே ஒன்று வரப்போகுது இல்லை. ஏதாவது ட்ரிங்க்ஸு பழக்கம் அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அது வந்து நுரையீரலையும் கிட்னியையும் கொஞ்சம் கஷ்டப்படுத்துறதாக கிரகக்குறிகள் காட்டுறதுனால அதெல்லாம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதை நிறுத்தி அந்த மாதிரி கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற பணத்தை நல்லா பத்திரமாக சேமித்து வச்சுக்கோங்க. வேலையெல்லாம் மாற வேண்டாம். வேலை ஏதாவது கஷ்டமாகவே இருந்தால் கூட சரி அப்படின்னு கொஞ்சம் பொறுத்துன்னு நீங்கள் பொறுமைசாலிகள். புதன் வீட்டில் பிறந்திருக்கிறவங்க நல்ல பொறுமைசாலிகள். எப்போவுமே பொறுமைசாலியாக இருக்கிற நம்ம பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு எல்லாம் நம்ம வீர வச்சனம்லாம் இப்போ பேச வேண்டாம். நம்ம பொறுத்துன்னு இருக்கிறதே இப்போதைக்கு நமக்கு நல்லது எல்லாத்தையும் கொடுக்கும். அதனால் நம்ம பொறுத்தது போதுன்றது இப்போ வேண்டாம். அந்த வச்சனம் நமக்கு இப்போ ஏற்காது. நாம் இப்போ பொறுத்து தான் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுடைய சொந்த ஜாதகம் இருந்ததுன்னாக்கா ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட காமிச்சு இந்த கண்டக சனியினால் என்ன பலன்கள் வரப்போகுது, எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாங்கிறத நீங்கள் கேட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நானே ஜோதிடராக இருக்கிறதுனால நான் எந்தெந்த விஷயங்களில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, புது தொழில் தொடங்க வேண்டாம், புதுசாக வீடு வாசல் கட்டுறதெல்லாம் ஆரம்பிக்க வேண்டாம். எப்பவும் இருக்கிற தொழிலை நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே போகணும். புதுசாக கடனை உடனெல்லாம் வாங்கி இங்கெல்லாம் எதுவும் இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டாம். ஏற்கனவே சிக்கனத்துக்கு பேர் போனவா நீங்கள் எப்போவுமே நான் அவ்வளோ சொல்கிறேன் வழியே எப்போவுமே சிக்கனமாக இருந்து காசு பணம்லாம் சேமித்து வச்சு இன்றைக்கி நாளைக்கு மறுநாள் அப்படின்னு ரொம்ப சமத்தாக கொடுத்தனம் பண்ணுறவா நீங்கள்லாம். ஆனால் அந்த விஷயத்தை உங்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னாலும் இப்போ நம்மள கொஞ்சம் ஆடம்பரமாக தான் இருந்து பார்க்கலாமேன்னு ஆசை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் சறுக்கி விட்டுரும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக நம்ம இருக்கணும். பகவானுடைய பூரண அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சிருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த கெடுதல்களும் பெரிய அளவில் வராது. இருந்தாலும் 2 நாளைக்கு கனமழை பெய்யும் அப்படின்னா நீங்கள் ஒரு குழையும் ஒரு ரெயின் கோட்டையும் போட்டுன்னு போகிறது என்ன தப்பு இருக்குது? அந்த மாதிரியே கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணுங்கிறதே வழிய பெரிய அளவில் கெடுதல்கள் எதையும் சந்திக்க போதெல்லாம் எதுவுமே இல்லை. முடிஞ்சால் ஒரு நவகிரக ஹோமம் வீட்டில் பண்ணிடுங்கோ. காக்காய்க்கு குருவிக்கு எல்லாத்துக்குமே சாதம் உணவு கொடுங்க. இப்போ நான் காக்கா குருவி மனுஷிக்கெல்லாம் போகிற அளவு இல்லை, எனக்கு கொஞ்சம் கஷ்ட திசையில் இருக்கேன் அப்படின்றவா எறும்புகளுக்கு அரிசியையும் வெள்ளத்தையும் பொடி பண்ணி எறும்புகளை எங்கேயான குரூப்பாக போயின்னு இருந்துகளுக்க அதுகளோட புத்து நீளக்க அப்படியே கோலம் போடுற மாதிரி தூவி விட்டுருங்க. அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தூவி விட்டால் கூட பரவாயில்ல. அந்த எறும்புகள் கூட அந்த தோஷங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் அடித்து தூக்கி போட்டுங்க. ஏன்னா அதுங்களுடைய வாயில் எப்போ உங்களுடைய நீங்கள் போகிற அரிசி மாவையோ வெள்ளத்தையோ கவ்வுறதோ அப்போவே உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அதுகள் தூக்கி போட்டுறதுன்னு அர்த்தமாக. அதனால் இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன பூச்சி பொட்டுகளை கூட உதவிகரமாக இருந்துட்டு மனசு நல்லா எப்போவுமே சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுட்டு புது முயற்சிகளெல்லாம் எதுவும் நம்ம பெருசாக ஏற்படுத்திக்காமல் பொறுமையை நம்ம எப்போவுமே பொறுமைக்கு பேர் பண்ணுவா அப்படின்னு இருக்கச்சே இப்போ பொறுமை இல்லாமல் மிச்சம் பொறுமையாக இருப்போம். 2 வருஷம் போட்டோம், 2-3 வருஷம் ஆட்டும், அப்புறம் எல்லாம் வீடு கட்டிக்கலாம், அப்புறம் கொஞ்சம் ஆடம்பரமாக எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதாக நீங்கள் நடந்துடாதே போகணும். உங்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்லதையே கொடுக்கணும். சரியா? சந்தோஷமா? நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நீங்களாம் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் கொடுக்குறோங்க. நீண்ட நேரம் பாருங்க. நீண்ட நேரம் பார்த்தீங்கன்னாக்க இன்னும் எனக்கும் சந்தோஷமாக எனக்கு சொல்கிறதுக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும்.